அயோத்தியால இது இருந்தோம் நாங்க. இப்போ கிருஷ்ணன் கோவில் வந்துட்டே அது இந்த அக்காவை நான் வந்து அம்பாவை வந்து முதல் வந்து என் கல்யாணம் ஆன அப்புறம் தான் நான் பார்த்தேன். இப்போ மாமி வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாரோ அதை பார்த்து கேட்டுப்போ அப்படின்னா அதுக்கப்புறம் அம்பாவை பார்த்தேன். நல்லா இதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு. அதே மாதிரி அயோத்தியாவில் வந்து பன்னீர் செடி நிறையா, 2 பன்னீர் செடி. அதில் ஒரு பன்னீர் செடியில தான் அக்கா வந்து வாசம் செஞ்சிருக்கா. அப்போ வந்து அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இல்லைன்னா அந்த பன்னீர் மரம் வந்து வாடிக்கணும். அது எங்களுக்கு தெரியும் நல்லா எல்லாருக்கும். உடனே மாமியார் ஓடி போய் என்னமாச்சு உனக்கு உடம்பு எப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு முடியல மீனா அப்படின்னு சொல்லுவோம் மாமியார். அதுக்கப்புறம் அதே மாதிரி உடம்பு நல்லா கிடைச்சா நிறையா பூ பன்னீர் பூ நிறையா பூ. அப்போ வந்து மாமியார் எப்படி சொல்லிடுவாங்க, அம்மா இன்னைக்கு நிறைய பூ பூத்துக்குமா அப்படின்னு. அப்போ நான் நல்லாதான் இருக்கேன், நல்லா சந்தோஷமா இருக்கேன் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அதுக்கப்புறம் என்ன அதில் வந்து ஒரு நாள் பூஜை குக்கில் வந்து அப்பெல்லாம் அக்கா வந்து பாவாடை தான் அப்படிதான், அதுவும் டிஷ்யூவாக தான் போட்டு வருவாங்க. பார்க்கறதுக்கு அம்பாள் அப்படியே அம்பாள் இந்த மாதத்துக்கு அம்பாளே தான். அப்போ நவராத்திரிக்கும் போது அப்படியே நாங்கள் இது பண்ணுவோம். எங்கள் அக்கா யோகால மூத்த பொண்ணு அவள் அம்பாள் தான், முதல் பொண்ணு. எங்கள் மாமனார் மாமியார் முதல் பொண்ணு அம்பாள் தான். அது நவராத்திரிக்கும் போது அந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. அன்னைக்கு நாங்கள் புட்டு தான் பண்ணணும், அம்பாளுக்கு வந்து புட்டு தான் செய்யணும், புட்டு தான் பண்ணணும். அப்போ ஒரு நாள் நவராத்திரி போது வந்துருச்சேன். பூஜை ரூமில் என்ன பண்ணினா அக்கா எப்போ பூஜை ரூம் அந்த மாதிரி பூஜை ரூம்ல போன உடனே 3 பேர் எங்கள் அத்தை தான் ஆம்பளை 3 பேர் மாமனார் நாத்தனார் அவன் தான் 3 பேரும் உள்ள இருக்க சொன்னோடனே லேடிஸ் யாரும் வர வேண்டாம், நீங்கள் தான் வெட்டியே போனா. அப்போ எல்லா கதவையும் சாப்பிட்டு போ அப்படின்ட்டா. அப்போ எல்லா கதவும் சாத்தினதுக்கு அப்புறமா அப்பாள் வந்து ஓடி போய் ஒரே ஒரு சாண்டாகணும் அந்த இதில் போய் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு ஒரு காலம் உனக்கு எப்படி காட்சி கொடுப்பா அதே தான். அப்படியே உட்கார்ந்த உடனே என் மாவா 3 பேர் தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அம்மா அம்மா நான் ஆரம்பிச்சிட்டா. உடனே அப்புறம் நாங்கள் கதவை தந்து எல்லாரும் இது பண்ண உடனே வந்து நீங்கள் என்ன ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு கேட்டுருக்கேன். அம்மா நீ வந்து இந்த சாந்த சொரூபமா நவராத்திரி போது இந்த மாதிரி எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா மனசு எல்லாமே எல்லாருமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். அவ்வளோ சந்தோஷம் இருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் எல்லாருமே நாங்கள் நவராத்திரி போது நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. ஒவ்வொரு நவராத்திரிக்கும் வருவாங்க. அப்புறம் சுமந்திரி பிரார்த்தனை வந்து அயோத்தியார் மத்தனம் தான் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துக்க நீ பெரிய பொண்ணும் அப்பா நீ தான் வரணும், நீ வந்து தான் நடத்தி கொடுக்கணும்னு மாமனார் மாமியார் போய் கூப்பிடுவா. முதல்ல வந்து சுமந்திரி பிரார்த்தனைக்கு வந்து அக்கா வந்து இது பண்ணி உட்காந்துட்டு அக்காவையும் உட்கார சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் சுமந்திரி பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப வருஷமா தான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கூட அப்படிதான் நடந்தது சுமந்திரி பிரார்த்தனை. அது மாதிரி மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இந்த மூத்த பொண்ணும் வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு சுமந்திரி பிரார்த்தனைக்கு இது பண்றது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்புறம் ஒன்று இப்போ கமலா பெரியவளா இருக்குச்சு. 3ஆம் நாள் அப்போ வந்து வந்தா உள்ள வந்த உடனே திடீர்னு மாநாடுலாம் எங்கள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஐயோ பெரியவளா இருக்காடே, அக்கா வந்து பார்க்கக்கூடாது, அக்கா இப்போ வந்துருக்காடே அப்படின்னு ஒரே பயமும் கொடுத்துருந்தாங்க. உடனே அம்மா இப்போ வந்து கேளு அப்படின்னு சொன்னோடனே நான் எப்போ வேணா வருவேன், எந்த டைம்ல வேணா வருவேன், என்னை யாரும் ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் பார்த்தா இதுக்கு நிறையா இந்த பாவாடை நிறையா இந்த பூ வைக்கிற பாப்பம் எல்லாத்தையும் வாங்கி வந்து அவளுக்காக தான் அவளுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னா. சாதாரணமாக அக்கா வந்து பார்க்க மாட்டேன், நாங்கள் யாரும் கடலையும் படம் பண்ணோம் இந்த இதெல்லாம் நாங்கள். அப்போ வந்து கொடுத்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஸ்டார்ட் ஆகிடுது. அம்மா அந்த மாதிரி இன்னைக்கா 3ஆம் நாள் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் அவளை பார்த்து அவளுக்கு கொடுக்கறதுக்கு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. அக்காக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த இதில் திருப்பதியில் வந்து குளம் போட்டு போயிருந்தோம் ஒரு 10-15 பேர். அந்த இங்கேயே வந்து இந்த வெங்கடேஸ்வரா ஸ்கூல்ல வந்து சாமி தம்பிராசன் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்கார். அவர் தான் வந்து எல்லாருக்கும் கோலம் கற்று கொடுத்தாரு. அப்போ வந்து ஒரு 10-15 பேர் நாங்கள் சேர்ந்தோம். எல்லாரும் கோலம்லாம் கற்றுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன். அக்கா வந்து திருப்பதியில் போய் நம்ம போடலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போனோம் திருப்பதிக்கு. அப்போ அவள் வந்து சங்கரமணத்தில் வந்து அடி கொடுத்துருந்தாங்க. 3 நாள் கொடுத்து ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க. அதுவும் மழை வந்திருக்காக இருந்தாலும் அவ்வளவு சௌகரியம் பண்ணி கொடுத்தா திருப்பதியில. என்ன தினமும் என்ன பண்ணுவோம், காலங்கத்தால சுவாமிக்கு நேர்மையான உடனே அந்த மண்பானையில வந்து இந்த பிரசாதம் வந்து காக்கு தான் முதல்ல வரும். வந்த உடனே அங்கே கொண்டு சங்கரமடத்தில் காப்பி கொடுத்து இது பண்ணுவாங்க. நமஸ்காரம் எல்லாரும் வந்து பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி நாங்கள் எந்த இடத்துல கோலம் போடணும்னு சொல்றோமோ அக்கா வந்து சொல்லிட்டு வந்துருப்பா. அப்போ அந்த இடத்துல இருக்கிறான் நல்ல சௌகரியம் எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி திருப்பதி ஃபுல்லாக நன்னா எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடணும். அது மாதிரி ஒரு 1000 புள்ளி வச்ச ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணோம் திருப்பதியில. அப்போ அந்த மண்டபத்துல வந்து நிறையா புள்ளி வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 புள்ளி வச்சு அது நல்ல பெரிய கோலமாக அந்த இது அது அம்மாவுடைய செயலால் தான் அது அத்தனை பெரிய கோலம் அவ்வளோ நல்லா வந்தது. எல்லாரும் சுற்றி பற்றி இவ்வளோ பெருசு போட்டிருக்கேன், இவ்வளோ எப்படி போட்டேன்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல போனாலும் வந்து கோலம் ரங்கோலி எல்லாம் கற்றுட்டோம். இந்த ரங்கோலிலாம் பார்த்தாலே இதெல்லாம் நான் பார்க்கலையேம்மா இவ்வளோ நல்லா போட்டிருக்கேடே அப்படின்பா. அது அக்காருக்கும் சந்தோஷமா இருக்கும், எல்லாருக்கும் கூட போடுவா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அது எப்போ பாம்பே போனோம், இதுக்கு போனோம், பாண்டிச்சேரியில் போனோம். அதுக்கப்புறம் இங்கே பூனாவில் எங்கே போனோம். அது 3-4 இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த மாதிரி போகிறோம் போட்டுட்டு வந்தோம். அங்கே போகிற இடத்துல ஹைதராபாத்தில் பேர்த்து வந்து எக்ஸிபிஷன் வைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ரங்கோலி கோலம் இதெல்லாம் எக்ஸிபிஷன் பெருசாக வச்சது. அங்கேயே வச்சவங்க நிறைய பேர் வந்து அப்போ வந்து அங்கே என்னன்னா ஒரு குழந்தைகளுக்கு வந்து சில ஒரு மாதிரி அது என்ன சொல்றது குழந்தைகள் கொஞ்சம் சில வளராத குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவளுக்காக அந்த எக்ஸிபிஷன் வச்சது. வச்சானா நிறையா பேர் வந்து 1000 நிறையா பேர் வந்து பார்த்து அத்தனை டொனேஷன் கலெக்ஷன் பண்ணி அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்காக அது நல்ல செலவு, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. முதல் கும்பாபிஷேகம் நந்தகாலா வந்து வந்தப்புறம் முதல் கும்பாபிஷேகத்துக்கு வந்து 3-4 நாள் யாரும் வந்து நிறைய நடந்தது. அந்த கும்பாபிஷேக கலசத்துல வந்து மருந்தெல்லாம் போடுவார், சில இதெல்லாம் போடுவார். அது வந்து போடுறச்சே வந்து ஏதாவது ஒரு குழந்தைகள் இருந்தாருனாக்கா நம்ம கூப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கு தான் போட சொல்லணும் அப்படின்னா. அப்போ நான் 5 மணிக்கு தான் நாங்கள் அங்கே போயிடுவோம் இந்த இதுக்கு.
அது போனா நான் அப்போ வந்து என் பேத்தி சிந்து தரம் படிக்கிட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். உட்கார்ந்த உடனே அவளை கூப்பிடு அப்படின்னா சரி நான் இதில் வச்சு ரொம்ப சின்ன குழந்தை யார்ட்டையும் போக மாட்டேன். அவளை தூக்கிட்டு இது பண்ண உடனே கலசத்துக்கு போய் அவளை விட்டு அவள் கையால் போட சொல்லி கலசத்துக்குள்ள அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவளை கையில் எடுத்து கலசத்துக்குள்ள போட்டான். போட்ட உடனே அப்போ இருந்த ஒரு 5-6 பேர் பக்கத்தில் இருந்தா. அதுக்கப்புறம் சரி போகணும். அப்புறம் மற்ற எல்லாரும் வேணா போட்டுக்கிட்டோம் அவள் ஆம்பளை எல்லாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டேன். அது வந்து அத்தனை சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணாக தான் வந்துருந்தாங்க அப்போ காலகத்தால. அதுக்கப்புறம் கூட அதான் வந்து மீட்டிங்லையோ சாதாரணமா சொல்லுவா, நீங்க மட்டும் வரக்கூடாது, குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வரணும், நீங்க தனியா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அவளுக்கும் தெரியணும் நீங்க எங்க போறேன், இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நடக்கிறதுலாம் தெரியணும், குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லுவாங்க எப்போதுமே. அது மாதிரி ஜெயமலருக்கு வந்து சாமி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணினான். அப்போ ஜெயமலர் சாமி கொடுக்கறது பண்றச்சே அப்பவும் அப்புறம் இவ்வளவுதான் இது பண்ணி சிந்து தான் குழந்தை வந்தது. அதுக்கப்புறம் மேலே கூப்பிட்டுட்டு கமலாதான் தூக்கிட்டு போனாங்க. மேலே கூப்பிட்டுட்டு அவ கையில தான் வந்து குழந்தைய தான் கையில வாங்கிட்டு சிந்து அவ கையில பிடிச்சிட்டு சாமியை அவகிட்ட கொடுத்துட்டு தானே நீயும் என் அம்மா கிட்ட சாப்பியை கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு பாண்டிகிட்ட வந்து அக்காவும் அம்மாவும் சாவியை கொடுத்தா. அது ஒரு இது நல்லா இருந்தது. எங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். சரி வந்து அம்பாள் பார்த்து செய்யற ஒவ்வொரு காரியமும் பார்த்து செய்யறாரு. ஆனா இது எந்த இதுக்கு போனாலும் அம்பாளை கேட்காம நம்ம ஒண்ணு செய்ய மாட்டோம். எல்லாரும் என்ன சொல்றாலும் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவோம். சரி செய்வோம்னா செய்வோம். அதுதான் மூணாவது கொண்டு வந்து ஆப்ரேஷன் தலையில வந்து ஒரு மாதிரி தலையை சுட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி அப்ப அக்கா என்ன சொன்னா, ஒரு அக்கா ஆமா அக்கா என்ன சொன்னேன், பக்கத்தே டாக்டர் இருக்காரு அவட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அவர் உடனே அவளை கண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து இது அவள் அப்பாவை கூப்பிடுக்கோ, அப்போ கோவலன்னு தெரியும். சரி அவர் வந்த உடனே வந்தேன். ஏன்டா சமாதானமே சொல்லலை. அவள் வந்த உடனே அதுக்கப்புறம் இவாள்லாம் கமலா இவளை சொல்லுவோம்னு சொல்லிட்டு வந்த உடனே அவள் சொன்னேன், இந்த மாதிரி அவளுக்கு தலையில இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி பண்ணணும் அப்படின்ட்டு உடனே இவாள வந்தாரத்துக்கு ஓடி போய் அம்பாளத்துக்கு போய் கேட்டோம். அப்போ கேட்டதுல அக்கா வந்து அமெரிக்கா கிளம்பிட்டு இருக்கா. அம்மா அக்காவுக்கு அப்போ ஆப்ரேஷன் அப்போ கிளம்பிட்டு இருக்கா. அப்போ சொன்னா இந்த காக்குக்கோ ஆப்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிடுக்கோ, ஏன்னா என்ன சொல்றாலும் அது கேடுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஹெச்எஸ்ல வந்து பெரிய டாக்டர் அக்கா ரொம்ப தெரியும். அப்போ அக்கா வந்து அவர்கிட்ட சொல்லி பேசி அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுச்சு. அப்போ அக்கா எங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், நான் திரும்பி வரைச்சேன் அவள் வந்து எனக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னா. அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எப்படி உங்களை திரும்பி வந்து ஆர்த்தி எடுப்பான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஆப்ரேஷன்லாம் ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்கா திரும்பி வந்துட்டா. அவன் கருது அன்னைக்கு வர இன்னைக்கு அப்போ பாட்டி என்ன அப்படின்னா ஆர்த்த கொண்டு கொடுக்கல, நான் பார்த்துக்கிறேன் ஆர்த்தி எடுக்கணும் அக்காக்கு அப்படின்னு. அது மாதிரி ராத்திரி அப்போ வந்து இதுலேருந்து மிட் நைட்டில் தான் வரும் அப்படின்னா. அதனால அக்காவுக்கு ஏற்படுத்திட்டு என்ன பண்ணினா அக்கா வந்த உடனே தான் அழைச்சிட்டு போய் என்னெல்லாம் இருக்க போல பாட்டி தான் பார்த்துட்டா. போய் ஆர்த்திலாம் எடுத்துக்கிட்டு அக்காவுக்கு ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இது பண்ணோம். அப்போ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுநாள் வந்தோம். வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உங்களோட இது இல்லாத இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. எங்கள் மாமியார் முதல்ல வேண்டிட்டதே எங்கள் மாமியார் வந்து என்ன எடுத்துக்கோமா, அந்த குழந்தை என்ன என்ன எடுத்துக்கோ அப்படின்னு தான் மாமியார் வேண்டிட்டாங்க.
அந்த மாதிரியே தான் ஏதாச்சும் கவலைப்படாத மீனா, அவ நன்னாயிடுவோம், பேச்சுக்கு முன்னாகாது நான் பார்த்துட்டேன் கேட்டான். நம்ம நந்தனால வந்து ஆரம்பிக்கிறதையும் சிப்பர் சிங்கம் வந்து அவங்க ஆரம்பிக்கலாம் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாவில் வந்து இவன் கூத்தபிரான வச்சு ஆரம்பிச்சது. அதை மாதிரி அந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. கோவில் வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச குழந்தைலாம் நிறையா சேர்ந்தா என்ன கற்று என்னென்ன வேணுமோ குழந்தை எடுத்து பாட்டு, டான்ஸு, விளையாட்டு, அது மாதிரி என்னென்னா கை வேலைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். வந்தவரைக்கும் குழந்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அம்மாவுடைய ஆசையும் அதுதான். வர குழந்தைக்கு என்னென்ன கற்றுட்டு போவோம், நிறையா குழந்தை பண்ணோம். இது அக்கான்னு சொல்லும் போது என்னன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் குழந்தை அக்கா மடியில் வளர்ந்தவாத நாங்கள் எல்லாம் ஆக்சுவலி வியூ பண்ணிட்டோம் நாங்கள். அப்போ என்னன்னா அக்கா வந்து எப்போ நம்ம செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி சமயத்துலலாம் என்னன்னா நீங்கள் வந்து பால் கொண்டு கொடுக்கணுங்கிற வைத்திய குவாலிட்டிங் அந்த இதெல்லாம் பாட்டி வந்து ட்ரைன் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் போவோம், அக்காவை பார்த்து பேசுவோம், வருவோம். அப்போ எங்களுக்கு வந்து அக்கா ரொம்ப இந்த சுவாமி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பாவோட சிஸ்டர் ஒருத்தர் மூத்தவா, ஒருத்தர் மூத்தவா ஒருத்தர் இருக்கா, நம்ம என்ன வேணும்னாலும் அவகிட்ட செஞ்சு கேட்டு நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும்தான். ஏன்னா அந்த வயசுல அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா அக்கா வந்து எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தா. அதனால இப்போ எனக்கு வந்து ஹிந்தி எழுத படிக்க எனக்கு தெரியும். அதனால எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்தாக்கா. அப்புறம் யூஸ்வலா என்னன்னா ஆச்சுக்கு ஆனால் அயோத்தியாவில் இருந்தபோது திடீர்னு உள்ள வருவா. ஒரு 3 இது இருக்கும், என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த திடீர்னு நான் ஒரு வாட்டி அப்படியே ஆப்போசிட்ல வரேன், எதுக்கு வந்தா எக்ஸ்பெக்டே பண்ணல. அக்கா அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா மேலே ஒரு ஸ்க்ராட்ச் பண்ண ஒருத்தர. அப்போ அதை சொல்லிட்டு சொன்னா அவனுக்கு வீட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் இருக்காது போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது அது பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது என்னன்னா எங்களை எல்லாருமா வந்து காஞ்சிபுரம் வைஷன் போனான், மடத்துக்கு வைஷன் போனான். அப்போ வந்து பெரியவர் தெளிவா இருந்தா. அப்ப என்ன பண்ணா எல்லாரையும் வந்து 2 சைடும் தெளிவா அங்க உட்காந்து டவுட் உட்காந்துருந்தா. அப்போ வில்வமாலை எல்லாம் கொடுத்து அக்கா எடுத்து வர சொல்லியிருந்தா. அப்போ அவர் வந்து வில்வமாலை அக்கா தொட்டு கொடுத்தோடனே எடுத்து கழுத்துல போட்டுட்டார். இங்க எல்லாரையும் வந்து 2 சைட்லயும் நிக்க வச்சா. அக்கா வந்து அவர் எதிர்க்க நின்றுட்டு இருந்தா. நின்றுட்டு அவர் வந்து பார்த்துட்டு அம்பாள் வந்திருக்கா அப்படின்னு கூட இருந்தவா சொல்லும் போது அவர் வந்து அந்த கண்டத்தை எடுத்து நமஸ்காரம் பண்ணார். அது வந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்க எல்லாருக்குமே கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே அக்கா சொல்லுவா என்னன்னா ஒரு வாட்டி 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்தேன். இப்போ அப்போ என்னன்னா எல்லா விஷயங்களும் போய் எல்லாத்துக்கும் அங்கே போய் கேட்கறது வழக்கம். அப்போ எக்ஸாம் முடிஞ்சு நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் யாருக்கும் சொல்லலை. அப்போ அக்கா வந்து ஆற்றுக்கு வரும்போது அக்கா சேர்ந்துட்டாரு. எல்லாமே நீங்க வந்து எல்லாமே எனக்கு வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குமான்னு வந்து சொல்றேன். ஆனா ஒரு நல்லது நடந்தா என்னது ஒரு என்ன ஒரு ஆளா என்ன சேர்க்க மாட்டேங்கிறது. அப்பயே எனக்கு உங்களுக்கு வந்து என்கிட்ட வந்து ஏன் சொல்லணும்னு தோணலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க சொன்னா. அதுல இருந்து என்னன்னா என்ன நடந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தா முதல்ல போய் நம்ம சொல்லணும், அக்காவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து நம்ம கற்றுட்டோம். அப்போ அக்கா சொல்லியிருந்தா இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் அவ 2 இயர்ஸ் எழுதாண்டு எனக்கு. அவ வந்து காலேஜ் போட்டுமா, அவ முடிச்சோடனே காலேஜ் போட்டுமான்னு கேட்டப்போ இல்லை நீ ஒரு வேற பேங்கிங் கோர்ஸ் எடுத்தபடி உன் தங்கையை நான் காலேஜ் அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்னா. அந்த 12th முடிச்சோடனே அக்கா வாசிப்பு வந்த போது அக்கா நான் ஞாபகப்படுத்தினேன் அக்காவுக்கு இது மாதிரி நீங்க சொன்னேன்க்கா அப்படின்னு. அப்போ உடனே அக்கா என்ன சொன்னா, நான் ஒன்னும் சொல்லல, நீ என்னோட தங்க. நான் சொன்னது அவளோட தங்கையே நான் காலேஜ் அனுப்புனேன்னு சொன்னேன், நீ என்னோட தங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ஒரு செக்ரட்டரியல் கோர்ஸ் ஒன்று பண்ண சொன்ன அசோக் நகர்ல. அது 1 year கோர்ஸ். அது இப்போ நினைச்சு பார்த்தாலும் இப்போ வந்து என்னன்னா இப்போ வரைக்கும் நான் அந்த எப்போ அந்த ட்ரைனிங் எடுத்துட்டேனோ அந்த இதுல ஒர்க் பண்ணி இப்போ வந்து நான் இவ்வளவு நல்ல பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா அது அம்மாவோட ஆசீர்வாதம் மட்டும்தான். அதே மாதிரி அக்கா சொன்னதை நீ ஒரு சிஸ்டர் சொன்னதை எப்போ ப்ரூவ் பண்ணா திருப்பியும் அப்படின்னா
ஷிர்தி டூயிங் இட். பட் என்னன்னா ஆக்சுவலி என்னோட பையனுக்கு பூனை நடந்தது. அப்ப வந்து என்னன்னா அப்பா வந்து என்னக்கா பண்ணலாம் என்ன இது எல்லாம் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணேன், நான் வந்து கரெக்ட் பண்ணி தரேன் எல்லாம் சொல்லியிருந்தா. அப்பா வந்து என்னன்னா இந்த ஆத்து அப்பா மீன் நம்ம பழங்காட்டுல இருந்து சீரெல்லாம் வரணும், தங்க பூனை வெளி பூனை பச்சை பருப்பு எல்லாத்தையும் கொடுப்பா சொன்னோம். உனக்கு நான் என்ன விட்டு அவனுக்கு யார் செய்யறதுக்கு இருக்கா, நான் தானே அவனுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு வந்து அக்கா தான் பார்த்து பண்ணி கொடுத்தா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. அதே மாதிரி வந்து சிந்துக்கு வந்து ஒரு வாட்டி சுனிஜா வந்து ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப மேஜரா அடிபட்டுச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே அப்பாட்ட போய் என்னக்கா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்படி அடிபட்டு அவளுக்கு வாய்ப்பும் ரொம்ப அடி, இந்த கல் கிட்டெல்லாம் உடஞ்சி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அப்ப அக்கா ஒண்ணுமே கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு மைசூர் பாக்கு இருந்தது. அது என்னன்னா சாஃப்ட் மைசூர் பாக்கு கூட இல்லை, கட்டியா இருந்தது. அதை எடுத்து கொடுத்து இதை அவளை கடிக்க சொல்ல எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னா அதை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு கொடுத்து அவளை கடிக்க சொன்னாங்க, கடிக்க வச்சு அவளுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா அண்ணாவை வந்து ரெடி ஆயிட்டா. வந்து டாக்டர்ஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அம்பாள் ஆசீர்வாதத்துல அவன் நல்லபடியா வந்தா. அதே மாதிரி என் பையன் வந்து காலேஜுக்கு போகும்போது அவன் கண்டிப்பா தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில தான் அவன் படிக்கணும், சாஸ்திரால தான் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்லிட்டாக்கா. ட்ரிபிள் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து ட்ரிபிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா ஊருக்கு போயிட்டா, யூஸ் போயிருந்தா. அப்போ வந்து சரின்னு போய் நாங்கள் போகணும், நானும் அவங்க தான் போகணும். உட்காண்டே இருக்கும்போது ட்ரிபிள் இவனோட டேர்ன் வரும்போது என்ன ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி கரெக்டா என்னோட ஃப்ரெண்ட் இருந்தான் ஸ்ரீவத் சங்கர், அவனுக்கு அவனோட ஸ்லாட் க்ளோஸ் ஆயிடுச்சு, ட்ரிபிள் ஸ்லாட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஈஸி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஆனால் எது கொடுத்தாலும் நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட தான் எங்க அனுப்பிச்சா. அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். சொல்லிட்டா அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டான் அந்த கோர்ஸை. அதுக்கப்புறமா தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுட்டு தெர் இஸ் ஸ்வாப்பிங் அப்படின்னு இருக்கு அந்த காலேஜ்ல. எலக்ட்ரிக்கல் லைன்ல இருக்கிற அந்த இதை வந்து நீங்க அப்புறம் ஸ்வாப் பண்ணிக்கலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ட்ரிபிள் இன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து அக்கா சொன்ன மாதிரி வந்து அடுத்த வருஷம் ட்ரிபிள் இ வந்து எடுத்துட்டு நல்லபடியா அந்த கோர்ஸ் முடிச்சா. அந்த கோர்ஸ் பண்றதுக்கும் அக்கா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணா. எங்கேயோ இருந்தாலும் யூஎஸ்ல இருந்தாலும் அவங்க ஞாபகம் வச்சுட்டு அவனுக்கு காலேஜ்க்கு என்ன பண்ணணும் என்ன ஏது அவனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சது எல்லாமே அக்கா மட்டும்தான். அக்கா வந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் வந்து லெஸ்டர்ஸோட வீடு வாங்கியிருந்தேன். அது என்னன்னா ஆக்சுவலி நான் ஆஃபீஸ் போயிட்டேன். அப்போ வந்து அக்கா வந்து அம்மா வந்து இது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இது மாதிரி வந்துருக்குக்கா அப்படின்னு போய் சொல்லும் போது சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அக்கா அங்கே போயிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு நான் வந்து ஐ திங்க் அப்போ ஆற்றுல இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு நான் போகும்போது அக்கா எனக்கு சொல்லிட்டோம் இந்த வீடு வாங்கணும், நான் பார்த்துட்டேன் நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் பார்த்துட்டேன் நீ வாங்குறது. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட நான் வீடு வாங்குறதுக்கு என்கிட்ட எந்த அமௌண்ட்டுமே நான் வச்சுக்கல. அது கிட்டத்தட்ட ஒரு 70 lakhs. பட் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னு என்ன பண்ணினா முடியுமாக்கா, எனக்கு முடியும் தோணல. எனக்கு வேண்டாக்கா நான் லோன்லாம் வாங்கினேன்னா எனக்கு கட்டுறது கஷ்டம் அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த நீங்க வீடு வாங்கட்டும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஃபண்ட்ஸுக்கும் அக்காவே அரேஞ்ச் பண்ணி என்ன அந்த வீடு வாங்கி வச்சு கொடுத்தா. எனக்கு அவ்வளவு போய் ஆசீர்வாதம் பண்ணா. அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் வந்து கண்டிப்பா வீடை நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். வீடு கொடுத்துட்டு வீடு வாங்கறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டேன். அது அப்ப என்னன்னா ஓகே இப்போ பிசிக்கலா அக்கா இல்லை, என்னக்கா நீங்க என்னோட இருந்தா சோழியமா இருக்கணும், பால் காய்ச்சும் போது நீங்க எப்போதுமே வருவா இல்லையா. அதனால எனக்கு ஒரு ஆசை என்னக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா எனக்கு வந்து அப்ப பாதம் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு அவுட் ஆஃப் டர்ன் தான். அப்போ கூப்பிட்டு அவன் வந்தாச்சு கூப்பிட்டு நீங்க எடுத்துக்கிறேடா இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல நீங்க எடுத்துக்கோவா அப்படின்னு கரெக்டா நான் போறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அந்த பாதம் கிடைச்சது. பால் காய்ச்சல் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த பால் காய்ச்சறதுக்கு அப்பாவோட தான் நான் போனேன். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அதாவது பிசிக்கலா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நம்ம வந்து போய் அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்குதான் பண்ணி கொடுக்குறப்போ அவன் டெஃபரெண்டா பண்ணி கொடுப்பாங்கிறத வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே நிச்சயமா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எவ்வளவு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா லைக் வந்து நான் யூஸ்வலா வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். நான்
வந்து ரொம்ப நான் பேசவும் மாட்டேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி இருந்த போதுதானா அப்போ இல்ல நீ வெளியில வரணும், அக்காட்டு பாட்டினா வந்து நீ எல்லாரையும் ட்ரெயின் பண்ற, இவ்வளவு விட்டு வச்சிருக்க நீனும், இவ்வளவு உள்ள கூப்பிட நீ உள்ள முட்டை எல்லாம் பண்ணாதீ அப்படின்னு சொல்லி அக்கா பாட்டி தான் சொன்னா. அப்பலே கண்ணா நீ என்னோட வா, நான் வந்து உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஷீ ஆல் தி ட்ரைனிங் எல்லாமே எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் நிறைய சொல்லி கொடுத்தா. நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தா. எப்படி நான் வந்து வெளியில பேச முடியும், என்னால முடியுமா, அதெல்லாம் பண்ணினது அக்கா மட்டும்தான். அதுல வந்து என்னன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, தப்பலோக்கால வந்து அக்காவோட வந்து ஃபெலிசிட்டேஷன் ஒன்று நடந்தது. அது என்னன்னா பார்ட்டிசிபேஷன் ஸ்பெஷல் டெலிகேட்டா அக்கா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. ஃபர்ஸ்ட் சமிட் ஆஃப் தி வேர்ல்ட் அலையன்ஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ் ஃபார் பீஸ் அட் சவுத் கொரியால நடந்தது. அதை ஹானர் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே ஒரு இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தது. ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்த போது அக்காவோட எனக்கு டயஸை ஷேர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அக்கா எனக்கு கொடுத்தாங்க. அவ வந்து உட்காரட்டும் அப்படிங்கிறத ஃபோன் மூலியமா சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது வந்து என் வாழ்க்கையில நான் என்னால மறக்கவே முடியாது. அதே மாதிரி என்னன்னா அக்கச்சி மகோத்சவம் பண்ணும்போது வந்து ஒரு 4 பேர் இருந்தோம். அந்த இடத்துல 4-5 பேர் இருந்தோம். உள்ள அக்காவோட பேசிட்டு இருக்கும் போது அக்காவுக்கு வந்து எல்லா ஆபரணமும் போட்டோம். ஆனா மாலைன்னு ஒண்ணு போடல. அது போடுறதுக்கு யாரு போடுறேன் அப்படின்னு அக்கா கேட்கும்போது நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அப்பா அக்கா சொன்னா இதை போடுறதுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்காதுங்க, ஜஸ்ட் கழுத்துல போடுற மாலை அப்படி கிடையாது. இது அவளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அதை நீங்க போடும்போது இந்த மாதிரி எல்லாமே சொல்ற ஸ்பெசிபிகேஷன் ஷீட் பின்னாடி இப்படி ஒரு யூ மாதிரி வரணும், நடுவுல 2 பக்கமும் கரெக்டா ஈவனா இருக்கணும். அது அந்த மாலை போடும்போது அப்போ நீங்க நல்லா போட்டுட்டீங்கன்னா என்னங்கிற ரிசல்ட் நான் அந்த மேடையிலேயே நான் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்க பண்ணணும். இது போடுறதுன்னா ஜஸ்ட் லைக் போட்டு போறவங்க கிடையாது அப்படின்னு சொன்னா அப்போ எல்லாருமே ஒரு டென்ஷன் ஆப்வியஸா இருக்குதானே. எனக்கு நல்லா போடணுமேங்கிற ஒரு டென்ஷன் இருக்குல்ல. அப்பா நீ பண்றியா அப்படின்னு என்ன கேட்டா, நான் சொன்னேன் நீங்க சொல்றேன்னா நான் பண்றேன். ஏன்னா நீங்க தானே சொல்றேன், ஸோ நீங்க பண்ணி கொடுத்து நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நான் பண்றேன் அதான் சொல்லிட்டு நான் போட்டு முடிச்ச உடனே ஒரு அழகான ஒரு சிரிப்பு கொடுத்து எனக்கு பிளஸ் பண்ணா. அதுவே எனக்கு வந்து பெரிய என்னன்னா அது ரொம்ப அபூர்வமான ஆப்பர்ச்சுனிட்டி. அது எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற போது எவ்வளவு வந்து எனக்கு வந்து பிளஸிங்ஸ் கொடுத்துருக்கானா இதெல்லாம் சொல்லவே முடியாது. அது நம்மளுக்கு வந்து தாவணி பிரதிஷ்டை வந்து நம்ம முதல்ல பண்ணப்போ அயோத்தியா கோவில் இருக்கிற இடத்துல ஒன்று பண்ணினோம். அந்த மாதுளை மரம் கிட்ட அக்காவை உட்கார வச்சுட்டு ஒரு தாடகம் பிரதிஷ்டை பண்ணோம். எல்லாருக்கும் சேர்ந்து பண்ணித்தது. அப்போ ஒரு தாடகம் வாங்கி கொடுத்தது அக்காவுக்கு. அதை போட்டுருந்தா. அப்புறம் பிற்காலத்துல அது என்னன்னா அந்த தூணை வந்து எனக்கு கொடுத்தா அக்கா. அதுவுமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது வந்து அது நான் என்ன பண்ணின போச்சுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி கும்பாபிஷேகம் போதும் என்னோட நீவா அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெஷல் கும்பாபிஷேகத்துக்கு அப்போ என்ன கூட்டிட்டு போனா. ஸோ இது எல்லாமே எனக்கு என் குழந்தையும் நான் வந்து என்ன சொன்னேன்னா உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சுமா, நீ பார்த்துக்கோ என்ன, அவ்வளவுதான், நீ வழி நடத்திட்டு போகும். அப்போ எப்போதான் அக்கா சொல்லுவா என்கிட்ட கொடுத்துட்டேன்னு இன்னும் முழுசா என்கிட்ட கொடுத்துடுவோம். ஒரு பக்கம் தூத நீங்க படிச்சுட்டு இருந்தேன்னா அப்ப என்னால அது எப்படி வேணாலும் என்னால ஆட்டி வைக்க முடியாது. அந்த குழந்தைங்க முழுசுட்டா என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நல்ல குழந்தைகளை உருவாக்கி என்னால கொடுக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போதுமே அது இருக்கிறதுனால அக்கா கிட்ட கொடுத்தாலும் இப்ப 2 குழந்தைகளுமே ரொம்ப நல்லா இருக்கா லைஃப்ல. என் பொண்ணும் சரி நல்லா செட்டில் ஆகி 2 குழந்தைகளோட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது என் பையனும் இப்ப படிச்சுட்டு படிக்க போறான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸிங். இன்னும் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு இப்பவும் எனக்கு என்னன்னா தமிழ் இப்ப என்ன பிருந்தாவன்ல போய் சொல்றோம், அப்ப நேரம் போய் பேசணும், பிருந்தாவன்ல பேசுறோம். வித்தியாசம் அவ்வளவுதான். என்னுடைய எல்லாமே புரியிட்டு இருக்கோம், எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம் அக்கா கிட்ட. அக்கா வந்து எப்போ என்ன நீனோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசி உனக்கு நடக்கும் கிடைச்சி யாரு மூலியமாவும் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறாங்க. அதுல வந்து மாற்றுக்கிறது நிச்சயமா கிடையாது. அதனால நம்ம பிருந்தாவன்ல ஏற்ற அவளே சொல்லிட்டு போயிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அதை ப்ரூவ் பண்றோம். ஒரு வாட்டி நிறைய பேர் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு வந்து இது நடந்தது, வெங்காயம் வந்து இது நடந்தது. இப்பவுமே எனக்கு வந்து இப்போ நம்ம பண்றோம் அக்கா கொடுத்த ட்ரைனிங்ல தான் இப்பவுமே நம்ம போய் இப்போ எடுத்து ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னு அந்த தைரியம் எல்லாம் கொடுத்தது அக்கா மட்டும்தான். எல்லாம் கட்டி கொடுத்த வேலை வாங்கினது அக்கா மட்டும்தான். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கையை பிடிச்சு அழிச்சுட்டு போய் குழந்தைய கையை பிடிச்சு அழிச்சுட்டு போன மாதிரி என்ன வந்து அவ்வளவு தூரம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் பண்ணி கொடுத்துருக்கா.
அது வந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அக்காவோட தான் கும்பகோணம் போயிருந்தேன். அக்கா கும்பகோணம் போய் விசாரிச்சுட்டு போயிருந்தப்போ இது பண்ணா அது வந்து இன்ஃபேக்ட் இப்போ சிந்துஜா 12th தான் படிச்சுட்டு இருந்தாங்க. என்னன்னா போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் பண்ண சொன்னா, பூஜைகள்லாம் கொஞ்சம் பண்ண சொன்னா. பண்ணிட்டு என்ன பண்ணா, அந்த பாத்திர கடை கும்பகோணத்துல ரொம்ப ஃபேமஸ். அங்க போயிட்டு என்ன பண்ணா, நான் அவனுக்கு இப்பவே வாங்கி கொடுத்தேன் சிந்துஜாக்கு எல்லாம் அந்த பச்சைப்படி சுத்துற பாத்திரம், விளக்கு, அந்த நம்ம ஊஞ்சல் உண்டான பித்தளை பாத்திரங்கள்லாம் நான் அவனுக்கு இப்பவே வாங்கி கொடுத்துட்றேன். விளக்கு அதெல்லாம் சேர்த்து அக்கா வந்து எனக்கு அப்பவே வாங்கி கொடுத்துட்டான். எல்லாமே இதுக்குள்ள இப்பதானே 12th படிக்கிறான் அப்படிங்கிற போது இல்ல இருக்கட்டும், நம்ம உனக்கு வந்து எல்லாத்தையும் இப்பவே வாங்கி கொடுக்குறேன், நீ வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அத்தனையும் வாங்கி பேக் பண்ணி நிறைய எனக்கு அப்பவே இது பண்ணி கொடுத்தாங்க. அதாவது எவ்வளவு பிளெஸிங்னா எனக்கு இது வந்து எப்படி வார்த்தைகளோட சொல்றதுன்னு கூட தெரியல. அப்படி ஒன்னொன்னு பார்த்து என்ன வந்து கைக்குள்ள வச்சுட்டு தாங்கிட்டு இருக்க தாங்குவா. அதனால இனிமே போற இதுலயும் அவளை பிடிச்சிட்டு தான் மேலே ஏறணும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து இந்த இது என்னன்னா, இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு போதும் சிந்துஜா கல்யாணத்துக்கு போதும் ஒரு பெரிய இது என்னன்னா, என் ஃப்ரெண்டு விஷாலா அவளுக்கு நல்லா என்னோட ஆஃபீஸ் மென்டவோ அவ கொலீக் எனக்கு, அவ வந்து அவளுக்கு அக்காவை தெரியும். அதுக்கப்புறமா எனக்கு டச் இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நான் விட்டுட்டு வந்துட்டு ஏவிடி ஜாயின் பண்ணதுக்கு அவளோட டச் இல்லை. அப்போ அவ வந்து கல்யாணத்துக்கு வந்தபோது அக்கா வந்திருக்காளே நீ பார்க்கலையான்னு கேட்டா. என்ன சொல்ற, அக்கா தான் சித்தியா இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பார்த்தேனே அப்படின்னா. இதுக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் கேட்க முடியாது அக்கா கிட்ட. அதனால எனக்கு வந்து இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஷேர் பண்ண சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய விஷயங்கள் அது இன்னும் போக போக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கும். ரொம்ப சந்தோஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. I want to thank Jyoti for this. Thank you so much. ஜெய் மங்களாலா மத்திய சார். ஜெய் நந்தலாலா. என்னோட பேரு சிந்துஜா நந்தலன். அம்மா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அர்த்தன்ற ஒரு பர்சன் வந்து லைஃப்ல எனக்கு அட்லீஸ்ட் எல்லாமே இருந்திருக்கா. பிறந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து அதுதான். ஒரு ரிலீஜியஸ் லீடர் அப்படின்னா ஒரு ரிலீஜியஸா ஒரு குரு அப்படின்னா எல்லாருக்கும் வந்து என்ன தோணும்னா, நம்மளுக்கு நிறைய ரிலீஜியஸா சொல்லி தருவா அப்படின்றது மட்டும்தான் தோணும். ஆனா அத்தை வந்து என்னோட லைஃப்ல வந்து எப்படின்னா ஒரு குருன்னா எப்படின்னா என்ன ஸ்லோகம் கத்துக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் சுவாமியை பத்தி அப்படின்னாலும் சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு டீச்சர் அப்படின்னா என்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் என்ன படிக்கணும், என்ன கத்துக்கணும், லைஃப்ல என்ன மற்ற ஸ்கில்ஸ் இருக்கணும், என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு ஃப்ரெண்டா இப்போ எது நான் புதுசா பண்ண முடியும் அப்படின்னு தட்டி கொடுத்து என் கூட இருந்து இதுவும் எனக்கு தெரியுமே, இதுவும் நீ பண்ணலாமே புதுசா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு பேரண்டாவும் கூட இருந்து எங்கெல்லாம் நல்லா பண்றேனோ அப்போ தட்டி கொடுத்து நீ நல்லா பண்றேன்னு சொல்லி, எங்கெல்லாம் தப்பா பண்றேனோ அவங்க எல்லாம் கண்டிச்சு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அது மாதிரி ஏதாவது ஒரு லைஃப்ல இந்த ரோல் இது வந்து அத்தைக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. எல்லாமே அத்தைதான் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. சின்ன வயசுல வந்து மங்களா சில்வர் சமூகத்துல ஒரு ஆனிவர்சரி நடந்துட்டு இருக்கும் போது அப்பதான் சுட்டி டிவி அப்படிங்கிற ஒரு கிட்ஸ் சேனல் ஆரம்பிச்ச புதுசு. அந்த சமயத்துல அந்த சேனலோட ஹெட் கவிதான அவதான் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தா. அப்ப அவ வந்தப்போ என்னை கூப்பிட்டு அவள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவள்கிட்ட சொன்னா இவ நல்லா பேசுவா அப்படின்னு சொன்னா. அப்ப வந்து கேட்டா நீங்க டீம்ல வந்து பேசல அப்படின்னு கேட்டா. அப்போ எனக்கு அப்ப என்ன சொல்லணும்னு தெரியல. நான் வந்து அப்ப அதையெல்லாம் பார்த்தேன். அப்ப அத்தை வந்து வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ வந்து எனக்கு தனியா கூப்பிட்டு நீ போய் பேசணும் அப்படின்னு சொன்னா. அப்ப நான் போயிட்டு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைச்சதா பார்த்துட்டு போய் கேட்டேன் என்னால இது பண்ண முடியுமா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ரொம்ப புதுசான விஷயம், ஒருத்தர் பார்க்காத விஷயம். அதனால எனக்கு அது பண்ண முடியுமா, அது சரிப்பட்டு வருமா அப்படின்னா தெரியல. ஆனா இல்ல நீ பண்ணணும், நான் இப்ப நிறுத்துறேன்னு சொல்றேனோ அது வரைக்கும் நீ பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷமா நான் வந்து அந்த சுட்டி டிவி அப்படின்ற சேனல்ல வந்து நான் வந்து இருந்திருக்கேன். காம்பேர் பண்ணிருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸ்ல நிறைய ஷோஸ்ல காம்பேர் பண்ணிருக்கேன்னா அதுக்கு மூல காரணம் வந்து அத்தை மட்டும்தான். அண்ட் எவ்ரி டைம் ஏதாவது ஒரு ஷோ வந்துதான் நான் போய் சொல்லுவேன் அத்தை நான் இன்னைக்கு இந்த ஷோ பண்ணிருக்கேன், நான் எனக்கு அவளை இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு எது பண்ணாலும் பெருசா அத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன். அப்போ வந்து நிறைய தடவை வந்து எப்படி டைம் இருக்கும் இல்லைன்னா தெரியாது. ஆனா நிறைய தடவை வந்து அதை டிவி ஆன் பண்ணி அவ சொன்னா என்கிட்ட அது போடுங்க அப்படின்னு ஆட்கள் இருக்கிறவாட்ட சொல்லி
அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுவா, நீ இந்த ட்ரெஸ் போட்டுட்டே அதனால இருக்கு, நீ இது பேசினியா அதனால இருக்கு அப்படின்னு. நான் பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட அதுக்காக எனக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்து நான் இப்படி டெவலப் பண்ணோம், நெக்ஸ்ட் டைம் இப்படி பேசலாம் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாம நான் டிவில பேச ஆரம்பிச்சப்போ நிறைய தடவை வந்து நம்ம கோவில்ல நந்தலாவா கோவில்ல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். சடனா யாரும் ஒருத்தர் வந்துருவா, அவளை பத்தி ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னா சட்டுன்னு என்ன பண்ணுவானா, அதான் நீ இருக்கே நீ பேசுற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவா. அப்ப சட்டுன்னு அவளை பத்தி என்னன்னு கேட்டுட்டு அந்த மாதிரி பேசுறேன். அப்போ அத்தை வந்து நிறைய வருஷம் கழிச்சு ஒரு நாள் வந்து என்ன சொன்னா, என்னை கூப்பிட்டு உனக்கு வந்து உடனே சொன்னா மட்டும்தான், அந்த சமயத்தை சொன்னா மட்டும்தான் நீ வந்து பேசுவ. அப்போ வந்து எனக்கு வந்து சொன்னா உனக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், நீ வந்து 2 minutes noodles அப்படின்னு சொன்னா. ஸோ பேசுற விஷயத்துல வந்து உனக்கு அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னாதான் நீ கடகடன்னு அதை கரெக்டா புரிஞ்சுட்டு நீ வந்து பேசுவ, அதனால உனக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் விஷயத்த சொல்லுவ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கோவிலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா பேசுறதுக்காக. அது மட்டும் இல்லாம எழுத்துலயுமே என்ன வந்து ஒரு தடவை நானும் என்னோட ஃப்ரெண்டு ஜெயஸ்ரீ எங்க 2 பேரும் ஒரு தடவை கூப்பிட்டு நீங்க 2 பேரும் வந்து காமிக் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அப்படின்னா ஐடியானா என்னன்னே தெரியாது. அப்போ வந்து அப்படியே அதை கூப்பிட்டு அதை எப்படி பண்ணணும் அவனா வரைவா. அவ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவள்கிட்ட எப்படி வரையணும்னு சொல்லி என்கிட்டயும் வந்து அத்தையோட புக்ல இருந்து தமிழ்ல இருக்கிற கதையை எடுத்து எப்படி இங்கிலீஷ்ல மாத்தி அதை எப்படி காமிக்கா மாத்தணும் அப்படின்னு எனக்கும் சொல்லி கொடுத்து அதை வந்து பண்ண வச்சா. அது ஒரு தடவை பண்ண அப்புறமா இதே நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஜாத கதைகள் அப்படின்னு அத்தையோட பாரிஜாத மகோத்சவத்துல 75th பர்த்டே அந்த இயர் ஃபுல்லா நிறைய இடங்கள் நடந்தது. அப்போ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இதை நீங்களே கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும், பெரியவா பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னதுனால நிறைய ஆர்டிஸ்ட பேசி பிரிண்டர்ஸ்ட பேசி அந்த புக்ஸை ரெடி பண்றது, அதுக்கப்புறமா வந்து அதை எந்தெந்த இடத்துல நடக்கிறதோ அந்தந்த நந்தாஜிஸ்ட கோஆர்டினேட் பண்ணி அந்த புக்ஸ் அவங்க ரீச் பண்றது, அவங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் போது சம்டைம்ஸ் எங்களே தனியா அங்க நீங்களே வந்துட்டு திரும்பி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி அந்த லெவலுக்கு அந்த ஒரு விஷயத்தையும் வந்து எங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்போஷர் கொடுத்து எங்களை அவ்வளவு கத்துக்க வச்சா அந்த தடவை. அதுக்கப்புறம் வந்து நாங்க அது மட்டும் இல்லாம வந்து 2 வருஷம் கோவில்ல வந்து நவராத்திரி அப்போ வந்து கொலு வைக்கிறதுக்கும் வந்து நிறைய சின்ன கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் சேர்ந்து கொலு வைக்க சொன்னா. அப்ப எங்களுக்கு 2 வருஷமா டிஃப்ரெண்டான டீம்ஸ் கொடுத்தா. ஒரு தடவை வந்து சாப்பாடை பத்தி ஒரு டீம் கொடுத்தா, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து சென்னையில ஒரு 6 கோவில் சொல்லிட்டு இந்த 6 கோவிலும் நம்ம கோவிலுக்குள்ளே நீங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா. அப்பவும் பெரியவா யாருமே உங்க கூட இருக்க மாட்டா, நீங்களே தனியா பண்ணணும்னு சொல்லி எங்களையே அதை நிறையா படிக்க வச்சு கதைகள்லாம் எடுக்க வச்சு அந்த கோவிலுக்கெல்லாம் போய் பார்க்க வச்சு அந்த என்ன எது அப்படின்னு அதை பத்தி எல்லாம் படிக்க வச்சு அதுக்கு என்ன தாற்பயங்கள், எதுக்காக இந்த கோவில்ல இப்படி கட்டியிருக்கா அப்படின்லாம் வந்து தெரிய வச்சு அதை வச்சுட்டு எங்களை பண்ண வச்சா. ஸோ அந்த 2 வருஷத்துல நாங்க கத்துக்கிற விஷயங்கள் அவ்வளோ நிறைய ஒரு சமையலை பத்தியோ, சமையல்ல எவ்வளவு விதமான தாற்பயங்கள் இருக்கு, நம்ம ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இந்த கோவில் எல்லாம் இவ்வளவு பெரிய கதைகள் இருக்கு அப்படின்லாம் நாங்க தெரிஞ்சுட்டது அந்த 2 வருஷம் தான். அதுக்கும் எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. அது மட்டும் இல்லாம நந்தனால வந்து ஜெய் டீம் அப்படின்னு பாய்ஸ் ஒரு டீம் இருக்கு. அவ வந்து எவ்ரி வீக் கிளீனிங் அதெல்லாம் வந்து பண்ணுவா. ஸோ எங்களுக்கு நாங்க கேர்ள்ஸ் நாங்க ஒரு 2-3 பேர் சேர்ந்து எங்களுக்கு ஆசை நாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நாங்க போய் அத்தைகிட்ட கேட்டோம். அத்தை நாங்களும் ஏதாவது பண்றோம், எங்களுக்கும் ஒரு சான்ஸ் தாங்கும் அப்படின்னு. அப்போ வந்து சொன்னா சரி ஓகே. அப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு இருந்தது. அப்போ உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நந்தாஜியை விட்டு எங்களுக்கு ஒரு டீச்சரா இருக்க வச்சு எங்களை வந்து டான்ஸ் கத்துக்க வச்சு கர்பா டான்ஸ் அப்புறம் இந்த டான்ஸ் எல்லாம் கத்துக்க வச்சு இந்த டான்ஸ் ஆட வச்சு அந்த வருஷம் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆடுறது. அப்புறம் ஒரு தடவை நவராத்திரிலேயே வந்து துர்கா டான்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது, பெங்காலி துர்கா டான்ஸ் கத்துன்னு ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால அதை பண்ண சொன்னாங்க. அதுவும் ஒரு புதுசா கத்துக்க ஒரு விஷயம் தான். சோ இப்போ வந்து ஒரு ஆல்ரவுண்டட் இண்டிவிஜுவலா இப்போ பேச தெரியுமானா பேச தெரியும், எழுத தெரியுமானா எழுத தெரியும், டான்ஸ் ஆட தெரியுமானா டான்ஸ் ஆட தெரியும். இது எல்லாமே வந்து யார் எனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் எனக்கு வந்து இதெல்லாமே சொல்லி கொடுத்தா, அது வந்து அப்பா தான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது மாதிரி எல்லா விதத்துலயுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்து ஒரு இண்டிவிஜுவலா இப்ப நின்று லைஃப்ல இந்த விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கே காமிச்சு கொடுத்தது வந்து அது வந்து அத்தை மட்டும்தான். அது வந்து அம்மா சொன்னா இந்த மாதிரி நல்லதோ கெட்டதோ அந்த மாதிரி அதை சொல்லி சொல்லி வளர்ந்ததுனால
இன்னைக்கு வரைக்குமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன நல்லதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு அப்செட்டா இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணணும், அத்தை இருந்த வரைக்கும் போய் அத்தை சொல்லணும். இப்ப அத்தை இல்லைனாலும் அத்தையோட படம் இருக்கும் பூஜை ரூம்ல, அத்தையோட படத்துல போய் சொல்லிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அண்ட் அதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கு எப்படியும் ஆன்சர் கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, அந்த கொடுத்துருவா தான் இருக்கா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து கல்யாணம் ஆனோம்னா இப்போ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நாங்க வந்து வி மூவ் டு துபாய். அப்போ வந்து என்ன ஆச்சு, அந்த துபாயில வீடு பார்க்கணும் எங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை அங்க எப்படி என்னன்னு. நாங்க அங்க வந்து அவ்வளவு தூரம் மனுஷாண்ட பழக்கமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ வந்து நாங்க ரேண்டமா வெப்சைட்ல செக் பண்ணி, அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட கலீக்ஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் கேட்டு, ப்ரோக்கர்ஸ் எல்லாம் கேட்டு நாங்க வந்து ஒரு ஃபிளாட்ல வந்து ஒரு வீடு பார்த்து வச்சாச்சு. இங்கதான் வந்து பண்ண போறோம், ஏன்னா குழந்தைங்க இருக்கா, நல்ல ஏரியா இருக்கணும், எல்லாம் நிறைய பார்த்தோம். அப்போ ஒரு ஃபிளாட்டை பார்த்து இதுதான் ஓகே இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணிருந்தோம். அதுக்கு ஜஸ்ட் 1 வீக் லேட்டர் வந்து எங்களுக்கு ஒரு துபாயில இருக்கிற ஒரு நந்தாஜியோட கான்டாக்ட் கிடைச்சது, அவளை போய் பார்க்கறதுக்காக. சரி அவளை போய் பார்க்கலாம், நம்மளுக்கும் துபாயில நந்தலால் மெம்பர்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் வந்து அவளை போய் பார்க்கும்போது அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அவளும் அதே ஃபிளாட்ல தான் இருக்கா அப்படின்னு. அண்ட் அவ வந்து எங்ககிட்ட சொன்னா, அத்தை கடைசி 2-3 தடவையா துபாய்க்கு வந்தப்போ இந்த ஃபிளாட்டுக்கு தான் வந்து, இந்த ஃபிளாட்ல எங்க ஆத்துல தான் வந்து இருந்துட்டு போயிருக்கா, இங்க வந்து இருந்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னா. அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஃபிளாட்ல எங்களுக்கு வீடு கிடைச்சது அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே. சோ அப்ப எப்படி எங்களுக்கு தோணுதா, அதே அந்த இடத்த பார்த்து விட்டுட்டு ஓகே நம்ம எங்கேயோ வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டான ஒரு இடத்த பார்த்து எங்களை அந்த இடத்துல இருக்க வச்சா. அண்ட் இந்த வருஷமோட ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப இல்னஸ் ஜாஸ்தியா இருந்தது. அப்போ வந்து ரொம்ப தலைவலி ஜாஸ்தியா இருக்கும், என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல டாக்டர்ஸ்னால. ஸோ அப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போற சமயத்துக்கு ஜஸ்ட் 2 நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அம்மாவோட பாதம் அங்க துபாயில வந்து ஒருத்தருக்கு ஆத்து போகும், ஒவ்வொரு டிவோட்டிஸ் ஆத்துக்கு. அப்போ வேற ஒரு டிவோட்டி ஆத்துக்கு போறதுக்கு பதிலா எங்க ஃபிளாட்ல இருந்தாங்க வந்து நந்தாஜியோட ஆத்துக்கு வந்தது. ஆக்சுவலி அவுட் ஆஃப் டர்ன் வந்தது. ஸோ நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அந்த பாதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, திருப்பி நல்லபடியா வந்துடணும் அப்படின்னு வேண்டிட்டு போனேன். அப்போ போகும்போது தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அந்த டாக்டர் வந்து சொன்னார், நீ இன்னும் 2 நாள் லேட்டா வந்திருந்தீங்கன்னா யூட பர்மனென்ட்லி லாஸ்ட் ரைட் சைட் அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த ரைட் டைம்ல நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சர்ஜரி பண்ணி அதை பண்ணியே பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு ஐ வாஸ் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். வெளியில வந்து அதுக்கப்புறம் நல்லபடியா எழுந்து வர முடிஞ்சது. ஸோ அந்த இல்னஸ் வரும்போது அத்தை வேற எங்கேயும் போறதுக்கு பதிலா அத்தையே எனக்காக என்னோட ஃபிளாட்டுக்கு வந்து என்னை பார்த்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். She came, she was there with me and she said, don't worry, I am there, நீ போய் வா அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த உடம்பு சரியில்லாம என்னோட சர்ஜரி முடிச்சுட்டு என்னோட ஐசைட் அப்போ ஒழுங்கா ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. அந்த ரெக்கவர் ஆகிருந்த பீரியட்ல வந்து என்னோட பாட்டி வந்து நான் எனக்காக ஹெல்ப் பண்றதுக்காக நான் இந்தியாவில இருந்து துபாய்க்கு வர சொன்னேன். எங்க பாட்டி கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடிதான் இங்க திருவானைக்காவல்ல வந்து வரதேவா வந்து அடைமுறை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அகிலாண்டேஸ்வரிக்கு. சோ அந்த சமயத்துல வந்து ஒரு நந்தாஜி விஷ்ணுன்னு அவ வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ அவ வந்து அந்த திருவானைக்காவலுக்கு போயிட்டு அவன் பக்கத்துலயே அகிலாண்டேஸ்வரியை பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அவ வந்து எனக்காக அவங்க அம்பாளோட அபிஷேக தீர்த்தம், அம்பாள் மேல சாத்தின சந்தனம், அம்பாள் மேல சாத்தின புஷ்பம் எல்லாமே எடுத்துன்னு வந்து அவளே ஆட்டுக்கு வந்து எங்க அம்மா ஆட்டுக்கு வந்து சென்னையில பாட்டி கையில கொடுத்து நீங்க துபாய் போறது இதெல்லாம் எடுத்துட்டு போய் செஞ்சு அதை சேர்த்துருவோம், அவளுக்கு உடம்பு நல்லபடியா இருக்கணும், நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து அது எங்க பாட்டி அதை வந்து துபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தா. அந்த நிலைமையில நான் இருந்த நிலைமையில என்னோட பிசிக்கலா வந்து ஐ வாஸ் நாட் அலோட் டு டிராவல். என்னோட ஐசைட்னால பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் தட் ஐ ஹேட் இன் மை பிரெயின் ஐ வாஸ் நாட் அலோட் டு டிராவல் ஈவன் அவுட் டு துபாய். ஸோ என்னால இமேஜின் கூட பண்ணிக்க முடியாது திருவானைக்காவலுக்கு போய் அகிலாண்டேஸ்வரியோட தாரணி பிரதிஷ்டை பார்க்கணும், அதுதான் அதை விட்னஸ் பண்றதுக்கு. பட் ஆனா அப்ப கூட அத்தை வந்து என்னோட உடம்ப பார்த்துட்டு she flew all the way from திருவானைக்காவல் டு துபாய். அண்ட் எனக்கு அந்த பிளெஸிங் கிடைச்சது. எனக்கு அதை ஒருத்தர் எடுத்து வந்து கொடுத்து அதை என்கிட்ட வந்து சேர்த்தா அப்படின்னா அது வந்து நான் வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் தட் அம்மாவுக்கு ஆல்வேஸ் தேர் வித் மீ. அப்புறம் வந்து என்ன நடந்தாலும் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி நான் அப்படிதான் நான் நினைச்சுப்பேன்.
எவ்வளவு ஒருத்தருக்கு வந்து சிலியா தோணாது, இவன் என்னடா அது அம்மாட்ட போய் இப்படி சிலியா சொல்றாங்கன்னு சில பேருக்குலாம் தோணும். ஆனா என்ன பொறுத்தளவுல because she is everything, however small or however big it is, I have to go and tell her, and she will ensure that she comes and she is there for me and she will show that to me every time. So அதே விஷயத்தான் இப்ப நான் என்னோட 2 குழந்தைகளுக்கும் என் 2 குழந்தைகளும் பிசிக்கலி அம்மாளுக்கு அம்மாவை பார்த்தது கிடையாது. ஆனா அவளுக்கும் இப்போ வரைக்கும் அதே ஒரு தாட் ப்ராசஸ் தான். அந்த சின்ன ஒரு விஷயம், அவ ஸ்கூல்ல போயிட்டு கையில ஒரு ஸ்டார் வாங்கி வந்தா கூட அவ வந்து உள்ள புத்தகத்துல போயிட்டு அம்மாட்ட அந்த ஸ்டார் காமிச்சிட்டு அத்தை ஐ காட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் அத்தை எப்பொழுதுமே வந்து எனக்கும் இருக்கணும், என் ஃபேமிலிக்கும் இருக்கணும், என் குழந்தைகளுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்போதுமே என்னோட ப்ரேயரா இருக்கும். அண்ட் அந்த ப்ரேயரை ஃபுல்ஃபில் கூட அத்தை தான் ஃபுல்ஃபில் பண்ணா, and I'm sure she'll fulfill it for all of us. So, and thanks for giving us this opportunity to come and share whatever, however small it is. Thank you, Jai Mata.